சாந்தினியோட புருஷன் உமேஷ் முட்டை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட நிறைய கோழிகள் இருந்துச்சு. ரொம்ப பெரிய முட்டைகளை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால அவனுடைய கடையில முட்டை வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. உமேஷோட முட்டை கடைக்கு பக்கத்திலேயே சேகர் அப்படிங்கிறவனோட முட்டை கடையும் இருந்துச்சு. ஆனா சேகர் அந்த முட்டையை வெளியில இருந்து வாங்கி வித்துக்கிட்டு இருந்தான். அதனால எல்லாருமே உமேஷ் கிட்டயே வந்து முட்டைகளை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அட உமேஷனே, உங்க கோழி முட்டை சாப்பிட்டு தான் எங்க காலையில டிஃபன் முடியுது. ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. இந்தாங்க உங்களோட முட்டை. நீ நாள் பூரா இங்க உட்காந்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். உமேஷ் கடையில பாரு எப்படி வியாபாரம் நடக்குதுன்னு. இந்தா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். அவனோட வியாபாரத்துக்கு அவனோட கோழி தான் காரணம். அது எந்த மாதிரி கோழின்னு நான் தெரிஞ்சுக்கணும். சேகர் நைட் ஆனது யாருக்கு தெரியாம உமேஷோட வீட்டுல இருந்த எல்லா கோழிகளையும் திறந்து விட்டுட்டான். அடுத்த நாள் வந்து பார்த்தப்போ உமேஷோட கோழிங்க இல்லன்றதுனால உமேஷ் ரொம்பவும் வருத்தப்பட்டான். அட கடவுளே, கோழியெல்லாம் எங்க போச்சு? ஒண்ணுமே காணோம். அம்மா சாந்தினி, சீக்கிரம் வாங்க, இங்க வந்து பாருங்க. எல்லா கோழி எங்க போச்சுன்னு தெரியலையே. கடவுளே, இந்த வேலையை யாரு பார்த்தது? எனக்கு என்னமோ நைட்டு யாரோ இந்த வீட்டோட கதவு திறந்திருக்காங்கன்னு தோணுது. உங்க மேல யாருக்கு இங்க பொறாம இருக்கும்? யாரு இப்படி பண்ணிருப்பாங்க? என்ன பிடிக்காதவங்க யாருன்னு தெரியலையே. உமேஷ் ரொம்ப வருத்தமா அங்கிருந்து அவனுடைய கடைக்கு போனான். ஆனா அப்போ அங்க சேகரோட கடையில இருக்கிற கூட்டத்தை பார்த்து உமேஷ் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். என்னாச்சு உமேஷனே, இன்னைக்கு கடையை திறக்கலையா? என்ன கோழி முட்டை வைக்கலையா? எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் இந்த சேகர் தான். இவன் தான் சொல்றதுக்கு சாட்சி இல்லையே, அதனால இப்போ சும்மா இருக்கணும். உமேஷ் நாள் பூரா வருத்தமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட இப்ப கோழிங்க இல்லைன்றதுனால அவனுக்கு செய்யறதுக்கு இப்போ எந்த வேலையும் கிடையாது. இந்த பக்கம் சேகர் அவனுடைய கடையில முட்டையை வித்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். உமேஷ் இப்படி கவலையா இருக்கிறத பார்த்து சாந்தினியும் அவளுடைய மாமியாரும் கவலைப்பட்டாங்க. ஒரு நாள் சாந்தினி அவளுடைய மாமியார் சுதா கிட்ட சொன்னா, அத்த, என்கிட்ட ஒரு தங்க மோதிரம் இருக்குல்ல, வாங்க அதை வித்து நம்ம சில கோழிகளை எடுத்துட்டு வரலாம். கோழிங்க வீட்டுக்கு வரலனா அது வரைக்கும் கண்டிப்பா இவரும் இதே மாதிரி தான் இருப்பாரு. உன்ன மாதிரி மருமக வீட்டுல இருந்தானா அந்த வீடு சொர்க்கத்துக்கு சமானமா. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி நாம போய் கோழிங்களை வாங்கிட்டு வரலாம். அத்த, மார்க்கெட் மூடி இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த மார்க்கெட்டை ஓபன் பண்ணுவாங்களாம். இப்ப என்ன பண்றது? ஒரு வாரம் வரைக்கும் உமேஷ் எப்படி அமைதியா இருப்பான்? என்ன பண்ண முடியும் அத்த? ஒரு வாரம் வரைக்கும் நாம காத்துக்கிட்டு தான் இருந்தாங்கணும். என்கிட்ட உங்க பிரச்சனைக்கான ஒரு வழி இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க எந்த கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னு. நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது? நான் ஒரு மேஜிக் உமன். கவலையில இருக்கிறவங்களுக்கு நான் முடிஞ்ச உதவி செய்வேன். அப்படியா? அப்படின்னா எங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்களேன். நீங்க 2 பேரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பாசமா இருக்கீங்கல்ல? இந்த மாதிரி உறவுகளை பார்த்தா எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு தெரியும் நீங்க கோழி வாங்க தானே வந்தீங்க. மார்க்கெட் மூடி இருக்கிறத பார்த்து நீங்க போலான்னு முடிவு பண்ணீங்க. நான் உனக்கு சில விதைகளை கொடுக்குறேன். அதை வயல்ல தோணுனா உனக்கு அதுல இருந்தே முட்டைகள் கிடைக்கும். அதுக்காக நீ கோழிகளை வளர்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. என்னது, முட்டை விவசாயமா? ஆனா அது எப்படி நடக்கும்? அது என்ன விதை? அதை போட்டா முட்டை வரும்? இதுதான் அந்த விதைகள். இதை உன் வீட்டு வாசல்ல போட்டுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த விதைகள் அதோட மேஜிக்க வெளிப்படுத்தும். ஆனா ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ, ஒரு நாள்ல 5 விதைகளை தான் நீ தரையில போடணும். இல்லனா தவறா போயிடும். கவலைப்படாதீங்க, நான் இதை பத்திரமா பாத்துக்கிறேன். வீட்டுக்கு போய் சாந்தினியும் அவளுடைய மாமியார் உமேஷ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த மேஜிக் உமன் சொன்ன மாதிரி அவங்க வீட்டு வாசல்ல 5 விதைகளை அவங்க நட்டு வச்சாங்க. அம்மா சாந்தினி, நீ எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? முட்டை எப்படி வெளியோ? அந்த மந்திரவாதி சொல்றான்னு நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. நல்லா படிச்சு வைங்க, உங்களோட முட்டாள்தனம் நாளைக்கு தெரியும். அடுத்த நாள் உமேஷ் தூங்கி எழுந்திருச்சு பார்த்தப்போ ரொம்பவும் ஷாக் ஆயிட்டான். அட, என் கண்ணை நம்பவே முடியல. முட்டை விளைஞ்சிருக்கு, மரத்துல இருந்து முட்டை வருது. நான் தான் சொன்னல, கண்டிப்பா கடவுள் நமக்கு வழிகாட்டுவாருன்னு. பாத்தீங்களா, 5 விதைகளை போட்ட உடனே இப்ப 500 முட்டை இருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய அதிசயம்தான். நாம இனி வீட்டு வாசலையே இந்த முட்டை விவசாயத்தை பண்ணலாம் போல. இங்க பாருப்பா உமேஷ், நீ இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டு வாசலையே நாம முட்டைகள் எல்லாத்தையும் வளர்க்க போறோம். அதுக்கப்புறம் நீ அதை எடுத்துட்டு போய் உன்னுடைய கடையில வச்சு விற்கலாம். இனி உன்னுடைய வேலை நல்லபடியா நடக்க போகுது பாரு. நீங்க சொன்னது சரிதாமா. மறுபடியும் சந்தையில முட்டையை விற்க போறேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க 2 பேர் தான். சாந்தினி அவளுடைய மாமியாரும் தினமும் நைட் ஆச்சுன்னா 5 விதைகளை விதைச்சு வைப்பாங்க. காலையில பார்க்கும்போது அதுல 500 முட்டைகள் கிடைக்கும். உமேஷோட வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. அவன் கடையில மட்டும் முட்டைகளை விற்காம வெளியில இருக்கிற கடைகளுக்கும் அவன் சப்ளை பண்ண ஆரம்பிச்சான். மறுபடியும் உமேஷோட வியாபாரம் நல்லபடியா நடக்கிறத பார்த்து ஷேகர் ரொம்பவும் பொறாமப்பட்டான். அவனுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் அவனுடைய மனைவி கிட்ட சொன்னா, நீ எப்படியாச்சும் அவனோட வீட்டுக்கு போகணும். அந்த மந்திர விதையை எடுத்துட்டு வந்துரு, புரியுதா? நாமளும் அதை வச்சு முட்டைய அதிகமாக்கலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் டீ குடிக்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு போய் அந்த விதைகளை திருடிட்டு வந்துடுறேன். அப்புறம் நாமளும் முட்டை விவசாயத்தை செய்யலாம். சேகரோட மனைவி சும்மா ஏதோ காரணத்தை சொல்லி உமேஷோட வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரியான நேரமா பார்த்து அந்த விதைகளை திருடிட்டு வந்துட்டா. பாத்தீங்களா, நான் நீங்க சொன்ன விதைகளை எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நிறைய விதைகளை நட்டு வைங்க. எவ்வளவு விதைகளை நட்டு வைக்கிறோமோ அவ்வளவு முட்டை கிடைச்சா நல்லது தானே. சேகர் ஒரு கைப்பிடி விதை கிடையாது, கிட்டத்தட்ட 2 கைப்பிடி விதைய அவனுடைய வாசல்ல விதைச்சு வச்சான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில சேகர் அப்புறம் அவனுடைய மனைவி தூங்கி எழுந்துச்சதும் அதை பார்த்து அவங்க ரொம்பவும் பயந்துட்டாங்க. அவங்க வீடு முழுக்க இப்ப முட்டை மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் அந்த முட்டைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க.
அப்போ திடீர்னு சேகரோட கடையில வேலை செய்யற வேலைக்காரன் இதை எல்லாத்தையும் பார்த்தான். ஐயோ யாராச்சும் போய் அந்த உமேஷை கூட்டிட்டு வாங்களே. என்ன இது? அம்மா சாந்தினி, என்ன இது? இப்படியே விட்டா முட்டைக்கு நடுவுல இவங்க செத்துருவாங்க. அப்போ அங்க அந்த மேஜிக் உமன் வந்தாங்க. உங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் தெரியாதுல்ல? இவங்க உங்க வீட்ல இருந்து அந்த விதைகளை திருடிட்டு வந்தது. ஆனா இவங்களுக்கு ஒண்ணு தெரியாது, பேராசப்பட்டா இதுதான் நடக்கும்னு. இவங்க 2 பேரும் பண்ணது தப்பு. அதுக்கான தண்டனையை நான் கண்டிப்பா கொடுப்பேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அவங்க எதுவும் தெரியாதவங்க. அவங்க எங்க பக்கத்து வீடு. அவங்களுக்கு ஏதாவது ஆனா எங்களுக்கு கஷ்டமாயிடும். ஆமா, தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் விட்டுடுங்க. உமேஷ் என்ன மன்னிச்சிருப்பா. நான் தான் உன்னோட எல்லா கோழியும் திருடுன, நீ வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு நீ தான் எங்களோட உயிரையே காப்பாத்திருக்க. நான் இன்னைக்கு உங்க 2 பேரும் சும்மா விடுறேன். ஆனா இனிமே வாழ்க்கையில யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டீங்கனாலோ இல்ல ஏதாவது கெட்டது பண்ணீங்கனாலோ உங்க 2 பேரையும் பூனையா மாத்தி நான் ஏன் கிட்டயே அழைச்சி வச்சிடுவ பாத்துக்கோங்க. அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச அவங்க 2 பேரும் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அன்னையில இருந்து மறுபடியும் சாந்தினியோட மாமியாரும் முட்டை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் உமேஷ் அந்த முட்டைகளை மார்க்கெட்ல வித்து நல்லபடியா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான்.